السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله ما بعد. فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن الذين يؤذون الله ورسوله لعنهم الله في الدنيا والآخرة وأعد لهم عذابا مهينا. صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தினூடாக உங்களை நாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டாலே எல்லா மூமினானவர்களுடைய வீடுகளிலும் மூமினான மக்கள் தொழக்கூடிய பள்ளிவாசல்களிலெல்லாம் சந்தோஷம் மேலோங்கி இருக்கும். ஏனென்று சொன்னால் அந்த மாதம் சந்தோஷம் பெறக்கூடிய ஒரு மாதமாக, கொண்டாடப்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. அல்லாஹு சொல்கிறான்: குல் பிஃபதில்லாஹி வ பிரஹ்மதிஹி ஃபபிஸாலிக ஃபல்யஃப்ரஹு ஹுவ கைரும் மிம்மா அஜ்மஊன். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய சிறப்பை கொண்டு, அவன் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ரஹ்மத்தை கொண்டு நீங்கள் சந்தோஷம் பெறுங்கள். அவர்கள் அதை கொண்டு சந்தோஷம் அடையட்டும், அதை கொண்டு அவர்கள் கொண்டாடட்டும். அப்படி அவர்கள் செய்வது அவர்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்களை விட மிகச் சிறந்ததாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் சொல்கிறான். பல நூற்றாண்டு காலமாக நாம் இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டாலே நபிகள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மௌலிது புகழ்பாடலை நாம் ஓதுகிறோம். எத்தனையோ நூற்றாண்டுகளாக நாம் ஓதி வருகின்றோம். எத்தனையோ விதமாக அந்த மௌலிதை தடுத்து நிறுத்துவதற்கெல்லாம் பல ஷைத்தான்களின் கூட்டம் ஓயாமல் உலகெல்லாம் சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. அந்த மௌலிதை கேட்டு இதிலே சிறுக்கு இருக்கிறது, அது பித்அத்தானது, அதிலே குஃபுர் இருக்கிறது, அது அல்லாஹ்வை தரம் தாழ்த்தி பேசக்கூடியதாக அந்த மௌலிது இருக்கிறது என்றெல்லாம் சொல்லலாம். இன்று மக்கள் மத்தியிலே பாமர மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் உலகத்திலே சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. ஆரம்பத்தில் ஷிர்க் இருக்கிறது சொன்னார்கள், பிறகு குஃபுர் என்றார்கள், பிறகு பித்அத் என்றார்கள். இன்று எதுவரைக்கும் வந்துவிட்டது என்று சொன்னால், மௌலிது ஓதுகிறவனுக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கிடையாது, ஆனால் சாராயம் குடித்தவனுக்கு மன்னிப்பு உண்டு. மௌலிது ஓதுகிறவனுக்கு மன்னிப்பு கிடையாது, விபச்சாரம் செய்யக்கூடியவனுக்கு மன்னிப்பு இருக்கிறது. மௌலிது ஓதக்கூடியவனுக்கு மன்னிப்பு கிடையாது, ஆனால் மற்ற பாவங்களை செய்யக்கூடியவர்களுக்கு, ஷிர்க் அல்லாத எந்த பாவம் செய்தாலும் அவர்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது என்று சொல்லி மக்களை வழிகெடுப்பதற்காக சில ஷைத்தான்களின் கூட்டம் ஊரிலே சுற்றி கொண்டிருக்கிறது. அண்மையிலே கூட ஒரு ஷைத்தான் இப்படி சொல்லி இருந்தான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, விபச்சாரம் செய்தால் மன்னிப்பு இருக்கிறது, ஈமான் போகாது என்று யார் சொன்னார்கள்? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மூமினான ஒரு மனிதன் விபச்சாரம் செய்கின்ற பொழுது அவனுடைய உள்ளத்தை விட்டு ஈமான் உயர்ந்து நின்றுவிடும். பிறகு அவன் விபச்சாரத்தை முடித்துக் கொண்டதற்கு பின்னால் தான் அந்த ஈமான் அவனிடத்திலே திரும்பி வந்துவிடும். இப்பொழுது அந்த மனிதன் விபச்சாரம் செய்கின்ற நேரத்திலே அவனுக்கு மௌத்து வந்துவிட்டால் அவனுக்கு மன்னிப்பு உண்டா இல்லையா? அவ விபச்சாரம் செய்தாலும் மன்னிப்பு உண்டு, மௌலிது ஓதுனா மன்னிப்பு இல்லை என்று சொல்வதற்கான காரணம் என்ன? இதற்கான பதில் என்ன? அந்த மௌலிதிலே அப்படி என்ன இருக்கிறது? ஷிர்க்குடைய வார்த்தைகள் இருக்கிறதா? இருக்கிறது தான் சொல்லுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்க யா மாஹி ஸுனூபி, பாவங்களை அழிக்கக்கூடிய நபியே உங்களுக்கு சலாம் உண்டாவதாக என்று சொல்கிறோம். அந்த கஃபாருல் ஹத்தாயா, நீங்கள் தான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவர்களா இருக்கிறீர்கள் என்று நாம் சொல்வதை அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹுதான் பாவம் மன்னிக்கக்கூடியவனா இருக்கிறார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பாவங்களை மன்னிப்பார்கள்? அவர்களும் நம்மை போன்ற ஒரு மனிதர் தானே என்றெல்லாம் சொல்லி அவர்கள் பாவங்களை மன்னிக்கக்கூடியவர்கள் அல்ல. எனவே நீங்கள் மௌலிது என்ற பெயரில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு உயர்த்தி வைத்திருக்கிறீர்கள் என்றெல்லாம் சொல்லி அது ஷிர்க்காக, அது குஃபராக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெருமக்களை அல்லாஹ் ஒரு சூறாவிலே சொல்கிறான். எப்படி சொல்ற? வலவ் அன்னஹும் இல்லலமு அன்ஃபுஸஹும் ஜாஊக ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ் வஸ்தக்ஃபிரு லஹுர் ரசூல லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா. கியாமத்தினால் அந்த மக்கள் எல்லாம், பாவிகள் எல்லாம், நபியே நாயகமே, தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்துக் கொண்ட, அநியாயம் செய்து கொண்ட அந்த மக்கள், பாவம் செய்திருந்த மக்கள் எல்லாம் உங்களிடத்தில் வருவார்கள். உங்களிடத்தில் வந்து அல்லாஹ்வுடைய ரசூலே எங்களுக்காக இஸ்திக்பார் செய்யுங்கள் என்று அவர்கள் சொல்வார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலாகிய நீங்கள் இஸ்திக்பார் செய்தால் அல்லாஹு தாலாவை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். எப்படி தெரியுமா? தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக, ரஹ்மத்து செய்யக்கூடிய இரக்கமுள்ளவனாக அல்லாஹ்வை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னிறுத்தி அவர்கள் உங்களிடத்தில் தான் வர வேண்டும் என்று எப்படி சொல்வான்?
அல்லாஹுதான் பாவத்தை மன்னிக்கக்கூடியவன் என்று இருந்தால் அவன் தான் மன்னிக்கக்கூடியவன். அவன் ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை முன்னிறுத்த வேண்டும்? அவன் சொல்லி இருக்கலாமே, அந்த மக்கள் என்னிடத்தில் தான் வர வேண்டும். எத்தனை நபிமார்களிடத்தில் ஓடினாலும் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களே உங்களிடத்தில் வந்தாலும் கூட அவர்கள் என்னிடத்தில் வராமல் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது என்று அல்லாஹ் சொல்லி இருக்கலாமே. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மூலமாக அல்லாஹ் மன்னிக்க வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் யாரை சுட்டி காட்டுவார்களோ கியாமத் நாளிலே அவர்களைத்தான் அல்லாஹு தஆலா மன்னிப்பான். அப்ப அல்லாஹு தஆலா யாருக்கு எந்த அதிகாரம் கொடுத்திருக்கிறானோ அந்த அதிகாரம் உள்ளவர்கள் அதை செய்வார்கள். பாவத்தை மன்னிக்கக்கூடியவர் சொன்னால் நானும் மன்னிக்கலாம், நீங்களும் மன்னிக்கலாம். எப்படி? ஒரு உதாரணத்துக்காக நான் உங்களுக்கு வார்த்தையால் ஒரு சில வார்த்தையால் உங்களுடைய மனதை நான் நோகடித்து விட்டேன் என்று சொன்னால், அல்லது என்னுடைய செயல்பாடு உங்களுடைய மனதை நோகடித்து விட்டது என்று சொன்னால், அந்த மன்னிப்பு நான் உங்களிடத்தில் தான் அதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், நான் இந்த மனிதனுக்கு இப்படி ஒரு அநியாயத்தை செய்து விட்டேன், இவருக்கு சொல்லால் என்னுடைய செயலால் நான் இவருக்கு தீங்கிழைத்து விட்டேன், அவருடைய மனதை நான் நோகடித்து விட்டேன், எனவே யா அல்லாஹ் நீ என்னை மன்னித்துக் கொள்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். காரணம், நாம் யாருடைய மனதை புண்படுத்தி இருக்கிறோமோ, யாருடைய உள்ளத்தை நாம் நோகடித்திருக்கிறோமோ அவரிடத்தில் போய் என்னை நீங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அவரிடத்தில் கேட்க அவரும் அதுக்கு சரி என்று சொல்லி எங்களை மன்னித்துக் கொண்டால் தான் அல்லாஹ் மன்னிப்பான். ஏனென்று சொன்னால், அல்லாஹுடைய விஷயத்தில் ஒரு மனிதன் குறை வைத்தால் அதை அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், நாடினால் மன்னிக்காமல் போவான், தண்டிப்பான். ஆனால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு குறை வைத்து விட்டால் அதை அந்த மனிதனிடத்தில் போய் மன்னிப்பு கேட்டு அவர் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அப்ப கியாமத் நாள் ஏன் அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதனிடத்தில் போக வைக்கிறான், மனிதர்களை போக வைக்கிறான்னு சொன்னால், அல்லாஹுடைய கட்டளையை கொண்டு வந்தவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த உலகத்துக்கு இப்படித்தான் வழிபட வேண்டும், இப்படித்தான் அல்லாஹுடைய கட்டளைக்கு வழிபட்டு வாழ வேண்டும் என்று சொல்லி இருக்கும் பொழுது அதற்கு மாற்றமாக, வழிபாட்டுக்கு மாற்றமாக நாம் வாழ்ந்து விட்டோம். எனவே அந்த வழிபாடு முதலில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு வழிபடாத காரணத்தினால் அவரிடத்தில் நாம் போய் அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு அவர்கள் மூலமாக மன்னிப்பு கேட்டுதான் அல்லாஹ்விடத்தில் நாம் மன்னிப்பு பெறுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை இழிவுபடுத்துவதற்காக சில கூட்டங்கள் இன்று உலகத்திலே சுற்றி வரக்கூடியவர்கள் இப்படியெல்லாம் சொல்லி காட்டுவார்கள், அவர்கள் பாவங்களை மன்னிக்க கூடியவர்களா அல்ல, அவர்களும் நம்மை போன்ற ஒரு மனிதர் தான், அவர்களுக்கு பெரிய ஒரு சிறப்புகள் எதுவுமே கிடையாது என்றெல்லாம் சொல்லி இந்த மௌலிது ஓதுவதை எந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டார்கள் சொன்னால், மௌலிது கூட ஓதக்கூடாது, அது பாவமான காரியம், அதற்கு பதிலால் சினிமா புத்தகங்களை பார்க்கலாம் என்று சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா கண்ணியமானவர்களை கொண்டு தான் புகழ வைப்பான், இழிவானவர்களை கொண்டு புகழ வைக்க மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியமானவர்கள். எனவேதான் சுன்னத் வல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய கண்ணியமானவர்களை கொண்டு மாத்திரம் அவர்களை அல்லாஹு தஆலா புகழ வைக்கின்றான். இழிவானவர்களுக்கெல்லாம் இந்த அனுபவம், இந்த பாக்கியம் எல்லாம் கிடைக்க பெற மாட்டாது. ஏனென்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரு நோவினைப்படுத்துகிறாரோ அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்னல்லதீன யூதூன அல்லாஹ் வ ரசூலஹு லஅனஹுமுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা வ அத்தலஹும் அஸாபம் முஹீனா. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் யார் நோவினைப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நிச்சயமாக அவர்களுக்கு கேவலம் தான் இருக்கிறது. மறு உலகத்தில் அவர்களுக்கு கேவலமான தண்டனையை அல்லாஹ் தஆலா தயார்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே எத்தனையோ பேர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேவலப்படுத்தி பெரிய அளவிலே கேவலப்பட்டு இழிவுபடுத்தப்பட்டு போனார்கள். கேவலப்படுத்தியவர்கள் எல்லாம் நாசமாக போனார்கள். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டு சொன்னால், முசைலமத்துல் கஸ்ஸாப், இவன் தன்னை நபி என்று வாதித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில சஹாபாக்கள் வந்து சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், எங்களுடைய தோட்டத்திலே கிணத்திலே தண்ணீர் வற்றி விட்டது, அதனால் எங்களுடைய தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்கு தண்ணீர் இல்லாமல் இருக்கிறோம், எனவே தாங்கள் வந்து கிணத்துக்கு பக்கத்தில் பரக்கத்துக்காக துஆ செய்ய வேண்டிய நாயகம் என்று கேட்டுக்கொண்ட பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிணத்துக்கு பக்கத்திலே சென்று துஆ செய்து அந்த கிணத்திலே தன்னுடைய எச்சிலை உமிழ்ந்தார்கள். அந்த கிணத்திலிருந்து தண்ணீர் அப்படியே பொங்கி வந்தது. சஹாபாக்கள் தன்னுடைய தோட்டங்களுக்கு நீர் பாய்ச்சி கொண்டார்கள். இந்த செய்தி முசைலமத்துல் கஸ்ஸாபை நபியாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் காதுக்கு சென்றது. அவர்கள் தன்னுடைய நபியிடத்தில், அந்த போலியான நபியிடத்தில் போய் முசைலமத்துல் கஸ்ஸாபிடத்திலே போய் சொன்னார்கள், எங்களுடைய தோட்டத்தில் தண்ணீர் வறண்டு விட்டது, கிணற்றிலே தண்ணீர் கொஞ்சமாகத்தான் இருக்கிறது, அதை கொண்டு தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாது, எனவே நீங்கள் வந்துதான் துஆ செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி துஆ செய்தார்களோ, எப்படி தன்னுடைய உமிழ்நீரை உமிழ்ந்து அங்கே தண்ணீரை பரக்கத்தாக பொங்கி வர செய்தார்களோ அதே போன்று தானும் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் அங்கு சென்றான். கிணத்திலே போய் துப்பினான், இருந்த தண்ணீரும் இல்லாமல் போய்விட்டது. அதுபோன்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய
பல்லை உஹது யுத்தத்தில் வைத்து ஒருவன் உடைத்தான். அவனுடைய குடும்பத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் அல்லாஹு தஆலா வாலிப வயது வருவதற்கு முன்னாலே அந்த பல்லை உடைய வைத்தான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளாக ஆண் குழந்தைகள் அப்துல்லா, இப்ராஹிம் போன்றவர்கள் எல்லாம் அவர்கள் சிறுவயதிலே வெஃபாத்தான நேரத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் மனவேதனைப்பட்டார்கள். அதை பார்த்து ஒருத்தன் சொன்னான், இவர்கள் அபுத்தராகி விட்டார்கள். அபுத்தர் என்று சொன்னால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், வாரிசு இல்லாதவர். இதனால் அல்லாஹு தஆலா என்ன செய்தான், அவனை வாரிசு இல்லாதவனா ஆக்கினான். குர்ஆனிலே சொல்கிறான், இன்ன ஷானியக ஹுவல் அபுத்தர், நாயகமே உங்களுடைய எதிரி எவனோ அவன் தான் வாரிசு இல்லாதவன் என்று அல்லாஹ் சொன்னான். அது மட்டுமல்லாமல் இன்னொரு இடத்தில் ஒருவன் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பைத்தியக்காரன் என்று சொல்லிவிட்டான். பைத்தியகாரன் என்று குறை சொல்லிவிட்டான். அல்லாஹு தஆலா அவனுடைய 9 குறைகளை சூரத்துல் கலம்லே பார்க்கலாம். அவனுடைய 9 குறைகளை அல்லாஹு தஆலா உலகத்துக்கு வெளியாக்கினான். எப்படி வெளியாக்கிறான்? ஹல்லாபின் மஹீன், அவன் பொய் சத்தியம் செய்யக்கூடியவன், அற்பமானவன். ஹம்மாஸ், குறை சொல்லி திரியக்கூடியவன். மஷாஇம் பினமீம், கோல் சொல்லி திரியக்கூடியவன். மன்னாஇல் லில் கைர், நன்மையான காரியத்தை தடுக்கக்கூடியவன். முஅத்தத், வரம்பு மீறியவன். அசீம், பாவம் செய்யக்கூடியவன். உத்துல்லின், வண்ணஞ்சக்காரன், கல் நஞ்சக்காரன். பஅத ஸாலிக ஸனீம், கடைசியாக 9வது குறையா அல்லாஹ் சொல்கிறான், ஹராத்தில் பிறந்தவன் என்றான். அல்லாஹ் சொன்னான் அவன் ஹராத்தில் பிறந்தவன் என்று அல்லாஹ் சொன்னான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு குறை சொன்னதற்காக அவனுடைய 9 குறைகளை அல்லாஹு தஆலா வெளியாக்கிறான். இந்த 9 குறைகளிலும் முதல்ல சொல்லப்பட்ட 8 குறைகளுக்கும் அவனுக்கு தெரியும் அது என்னிடத்தில் இருக்கக்கூடிய குறைதான் என்பது அவனுக்கு தெரியும். ஆனால் 9வது குறையை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அவன் அப்படியே தத்தளித்து போய் சஞ்சரித்து போய் தன்னுடைய தாயிடத்தில் ஓடி போய் கேட்டான், நான் தப்பான வழியில் பிறந்தவனா என்று கேட்டான். அவனுடைய தாய் சொன்னால், ஆம், நான் யாரை திருமணம் செய்தேனோ அவருக்கு ஆண்மை தன்மை இல்லை. எனவே நான் ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு இடையனோடு ஓரமாக ஒதுங்கிவிட்டேன். அதன் மூலமாக நீ பிறந்தவன் தான், நீ இழிபிறப்புடையவன், நீ ஹராத்தில் பிறந்தவன் தான். அல்லாஹ் சொன்னதும் அல்லாஹுடைய ரசூல் சொன்னதும் உண்மைதான் என்று அந்த தாய் சொல்கிறார். இப்படி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விஷயத்திலே யாராவது ஏதாவது குறை கண்டார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவருடைய பிறப்பு சரியில்லாமல் தான் இருக்கும். இன்று மௌலிது ஓதினவர்கள் எல்லாம், மௌலிது ஓதப்பட்ட இடத்துல எல்லாம் யாரும், எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணும் இவருடைய மௌலிதை பார்த்து அந்த மௌலிதை காரணம் காட்டி யாருடன் ஓடி போனது கிடையாது. அடுத்தவனுடைய மனைவியை இழுத்து போனது கிடையாது. ஆனால் சினிமாவை பார்த்து கெட்டு போனவர்கள் உலகத்திலே பல பேர் இருக்கிறார்கள், பல கோடிக்கணக்கானவர்கள். அடுத்தவர்களுடைய மனைவியா இருந்தால் என்ன, யாருடைய மகளா இருந்தால் என்ன, இழுத்து போனவர்கள் இல்லையா? யூடியூப்ல கூட நாம் பார்க்கிறோம், எத்தனையோ வீடியோக்கள், ஆடியோக்கள் வந்தது. தன்னிடத்தில் உதவி கேட்டு வந்த பெண்ணிடத்தில் மொபைல் நம்பரை வாங்கி ஆபாசமாக பேசி அது யூடியூப்ல எல்லாம் பரவி உலகம் பூரா சீரழிஞ்சி அதற்கு பின்னால் அது நான் பேசியதல்ல, என்னுடைய குரலில் யாரோ மிமிக்ரி பண்ணி இருக்கிறார்கள் என்றால் நான் சொல்லி எப்படியோ சமாளிக்கவெல்லாம் பார்த்து கடைசியிலே அவர்களுடைய ஜமாத்துக்குள்ளே அந்த செய்தி பரவலாக பரவப்பட்ட பின்னால் அது ஒரு வழக்காக வந்து அதுவே அந்த இடத்துல அவர்களுக்கு என்னவா இழிவாக போய்விட்டது. அல்லாஹ் தஆலா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரை இழிவுபடுத்துகிறார்களோ அவர்களை அந்த இடத்துல இழிவுபடுத்தி காட்டினார். இன்றைக்கு உலகம் முழுக்க அவர்கள் இழிவுபட்டு விட்டார்கள். இதுக்கு பேரு முபாஹலா என்றெல்லாம் வைத்தார்கள். அவருடைய இன்னொரு தலைவர் ஒரு பெண்ணோடு தனியாக இருந்தாராம். அவர் சொல்லுகிறார், நான் விபச்சாரம் எல்லாம் செய்யவில்லை, அந்த பெண்ணோடு ஒரு முக்கியமான விஷயத்தை பேசினேன் என்றெல்லாம் சொல்லி கடைசியில் அவர்களுடைய ஜமாத்திலிருந்து அவர்கள் ஒதுக்கப்பட்டே போனார்கள். ஏன் ஒதுக்கப்பட்டு போனார்கள்? வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இருந்தால் அந்த மனிதனுக்கு என்ன கிடைத்திருக்கும்? தன்னுடைய வார்த்தைகளை அடக்கி பேசியிருந்தால், அல்லாஹுடைய ரசூலை பற்றி எந்த ஒரு குறைவும் பேசாமல் இருந்திருந்தால் அந்த மனிதனை அல்லாஹ் பாதுகாத்திருப்பார். சலாமத்துல் இன்சான் ஃபீ ஹிப்லில் லிசான். ஒரு மனிதனுடைய விமோச்சனம், அவனுடைய வெற்றி எங்கே இருக்கிறது? நாவை அடக்குவதிலே இருக்கிறது. ஒரு மனிதன் 5 வக்த் தொழுகையிலே ஜமாத்தாக அவ்வல் தக்பீரிலே முதலாவது தப்பிலே நின்று தொழக்கூடியவனாக இருந்து எல்லா நாளும் விடாமல் தஹஜ்ஜத் தொழுகை, சுன்னத்து தொழுகை, நஃபிலான தொழுகை, எல்லா விதமான தொழுகையும் தொழக்கூடியவனாக இருந்து ஒவ்வொரு வருடமும் ரமதானுடைய மாதத்தில் எந்த விதமான பாவமான காரியங்களும் செய்யாமல் அந்த ரமதானுடைய மாதத்திலே நோன்பு வைத்தாலும்
பகலெல்லாம் நோன்பு வைத்து இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடியவனாக இருந்தாலும், ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜு செய்யக்கூடியவனாக இருந்தாலும், ஒவ்வொரு வருடமும் சரியாக ஜக்காத்தை கணக்கு பார்த்து கொடுக்கக்கூடியவனாக இருந்தாலும், அவனுடைய உள்ளத்தில் ஒரு துளி அளவு, ஒரு கடுகளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது காழ்ப்புணர்ச்சி இருந்தால், அவர்களை பற்றி தப்பான எண்ணம் இருந்தால், அவர்களை பற்றி தப்பாக பேசுவதாக இருந்தால், அவனுடைய எல்லா அமல்களும் குப்பையிலே தான் போய் சேரும். கடைசியில் அவன் நரகத்தில் தான் போய் சேருவான். அவனுடைய எந்த ஒரு அமலும் அவனுக்கு பலன் கொடுக்காது. ஏனென்று சொன்னால், எவ்வளவுதான் அமல் செய்திருந்தாலும் அதன் எல்லாத்துக்கும் அடிப்படையான காரணம் தான் நபிகள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைக்கக்கூடிய முஹப்பத். அந்த யாருடைய உள்ளத்தில் முஹப்பத் இருக்கிறதோ, அந்த முஹப்பத்துள்ள எந்த ஒரு மனிதனும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரம் குறைத்து பேசவே மாட்டான். அதை பற்றி நினைத்து கூட பார்க்க மாட்டான். இவனுடைய உள்ளத்தில் முஹப்பத்து கடுகளவு கூட இல்லையோ, அவன் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக விமர்சிப்பான். அதன் மூலமாக அவன் இந்த உலகத்திலும் கேவலப்பட்டு மறு உலகத்திலும் கேவலப்படுவான். இந்த அவர்களுடைய மூஞ்சியை கூட பாருங்கள், ஈமானுடைய ஒளிப்பிரகாசம் அறவே இருக்காது. ஏன்? அல்லாஹுடைய ரசூலை எதிர்த்து பேசியதால், அவர்களை தரம் குறைத்து பேசுவதால். அதே போல மற்ற சஹாபாக்கள், ஓலியாக்கள், சுகதாக்களை எல்லாம் தரம் குறைத்து பேசி அல்லாஹ்விடத்துல ஈமானின் உறுதியான ஈமானின் மூலமாக, உறுதியான தக்வாவின் மூலமாக அல்லாஹுவை நெருங்கியவர்கள் எல்லாம் யாரு கேவலப்படுத்தினார்களோ அத்தனை பேரும் என்ன செய்துவிட்டார்கள்? கேவலப்பட்டு போய்விட்டார்கள். இவர்கள் சொல்லுவார்கள், ஆரம்பத்தில் சொன்னது போல மௌலிதுக்கு மன்னிப்பு கிடையாது, விபச்சாரத்துக்கு மன்னிப்பு உண்டு, மௌலிது ஓதினா மன்னிப்பு கிடையாது, சாராயம் கொடுத்தால் மன்னிப்பு உண்டு, மௌலிது ஓதினா மன்னிப்பு கிடையாது, களவெடுத்தால் மன்னிப்பு உண்டு என்று சொன்னார்களே. அல்லாஹ் எல்லாரையும் மன்னிப்பதாக சொன்னான். ஷிர்கை தவிர மற்ற எல்லா பாவத்தை நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் சொன்னான். ஆனால் எல்லாருக்கும் மன்னிப்பேன் என்று சொன்னானா? அவன் நாடியவர்களை மன்னிப்பான், நாடியவர்களை தண்டிப்பான் என்று அல்லாஹ் சொன்னான். எல்லாரையும் மன்னிப்பான் என்று சொல்லலே. பிறகு எப்படி நீ இப்படி சொல்லலாம்? அந்த மௌலிது ஓதக்கூடிய பாக்கியம் உனக்கு கொடுக்கப்படவில்லை. நீ இழிவிருப்பு உள்ளவராக, நீ இழிவான கூட்டத்தை சேர்ந்தவனாக அல்லாஹ் தஆலா உன்னை ஆக்கிவிட்டான். ஏனென்றால் ஒரு மனிதரை புகழ்வது என்பது நல்ல விஷயம். மௌலிதை விடுவோம். பொதுவாகவே ஒரு மனிதர் ஒரு நல்ல காரியத்தை செய்துவிட்டால் அவரை நாங்கள் பாராட்டுவது, அவரை புகழ்வது அவருடைய மனதிற்கு சந்தோஷத்தை அளிக்கும் இல்லையா? எங்களை ஒரு மனிதர் புகழ்ந்தால் எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு மனிதர் சந்தோஷப்படுத்துவதற்காக அவரை புகழுகிறார் என்று சொன்னால், புகழப்படுவரும் நல்லவர், புகழ்ந்தவரும் நல்லவராக இருப்பார். ஏன்னா ஒரு புகழ் யாருடைய உள்ளத்தில் ஹசத் இருக்குமோ, யாருடைய உள்ளத்தில் பொறாமை இருக்குமோ, அவர் தன்னை விட மேலோங்கி நிற்கக்கூடிய ஒரு மனிதரை புகழ மாட்டார். பொறாமையிலே அவரை எப்படியாவது தரம் தாட்டி போலதான் பார்ப்பார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் புகழ்கிறோம் என்று சொன்னால் எம்முடைய உள்ளத்தில் அவர்கள் மீது பொறாமை சிறிதளவும் இல்லை. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அதனால் தான் நாம் அவர்களை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் புகழ்கிறோம் என்று என்பதை விட அல்லாஹ் ஏற்படுத்திய கூட்டம் என்பதுதான் நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அல்லாஹ் தான் நாடியவர்களை கண்ணியப்படுத்துவான், தான் நாடியவர்களை இழிவுபடுத்துவான். அந்த வகையில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் கண்ணியத்துக்கு மேலால் கண்ணியம் உள்ளவர்கள். அந்த கண்ணியமானவர்களை புகழ்வதற்காக அல்லாஹ் ஏற்படுத்திய கூட்டம் தான் சுன்னத் வல் ஜமாத் கூட்டம். தன்னுடைய ஹபீபை யார் புகழ வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களுடைய நாவினால் மட்டும்தான் அல்லாஹ் புகழ வைப்பான். யாருடைய உள்ளத்தில் ஹசத் இருக்குமோ, பொறாமை இருக்குமோ, அவருடைய உள்ளத்திலிருந்து புகழும் வராது, வாயிலிருந்து ஸலவாத்தும் வராது. என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் புகழ் பாடிக்கொண்டிருக்கிறோம். மௌலிது என்பது மட்டுமல்ல, அவர்கள் மீது நாம் சொல்லக்கூடிய ஸலவாத்தும் அவர்கள் மீது புகழ் பாடக்கூடியதுதான். மௌலிது என்று சொன்னால் பிறந்த நாள், பிறந்த இடம் என்று சொன்னார்கள். மீலாது என்று சொன்னாலும் அதுதான் அர்த்தம். அப்ப நாம் ஏன் அந்த கிதாபுக்கு மௌலிது என்ற பெயரோடு வைத்துக்கணும் சொன்னா, அது மௌலிது அல்ல, அது புகழ் பாடல். மதுகுர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் பாடல். ஏன் மௌலிது என்று வைத்திருக்கோம் என்று சொன்னால், அவர்களுடைய பிறந்த நாளில், அவர்கள் பிறந்த மாதத்தில் ஓதப்படுவதனால் அதுக்கு மௌலிது என்று பெயர் வைத்திருக்கிறோம். அதை இயற்றி தந்தவர்கள் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்று நல்லடியார்களான சாலிகான மக்கள். அதனால் தான் அவர்களும் கண்ணியமாக்கப்பட்டவர்களாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுக்கக்கூடிய கண்ணியமான கூட்டமெல்லாம் அல்லாஹ் தஆலா நம்மையும் ஆக்கி வைத்திருக்கிறார். எனவே யார் இழிவிருப்புடையவர்களாக, யார் ஈன பிறவிகளாக இருப்பார்களோ, யார் உலகத்திலே அல்லாஹ்விடத்திலே கேவலமான பிறப்புகளாக அல்லது கேவலமான மனிதர்களாக வளம் வருவார்களோ அவர்கள் தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்திக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் சிந்திக்க வேண்டும்,
இந்த அளவுக்கு நமக்கு கேவலம் வந்திருக்கு. இன்னும் அவர்களுடைய தலைமத்துவத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் பலவிதமான கேவலங்கள் அல்லாஹ் தஆலா இறக்கி கொண்டிருக்கிறான். அவற்றை கண்ணால பார்த்தும் காதால கேட்டும் கூட இன்னும் திருந்தாமல் எங்களின் பக்கம் மக்களை சேர்ப்பதற்காக எத்தனையோ சூழ்ச்சிகளை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். கத்தி கத்தி பார்க்கிறார்கள். எத்தனை வருஷம் கத்தினாலும் கியாமத்தினால் வரைக்கும் அல்லாஹ் மீது சத்தியமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழ் மேலோங்கிக் கொண்டுதான் இருக்கும். நீ அல்ல, உன்னை போன்று எத்தனை பேர்கள் வந்தாலும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் மேலோங்கிக் கொண்டுதான் இருக்கும். அல்லாஹ் தஆலா உன்னை போன்ற கூட்டத்தை விட்டும் எல்லா விதமான உண்மையான முஸ்லிம்களையும் அல்லாஹ் தஆலா காப்பாற்றி அருள்வானாக. கியாமத்து நாள் வரைக்கும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முஹப்பத் வைத்த மக்களாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தினர்களையும் நமக்கு பின்னால் வரக்கூடிய நம்முடைய வம்சத்தினர்களையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. இது போன்று வழிகட்ட கூட்டத்தை விட்டும் அல்லாஹ் தஆலா நம் அத்தனை பேர்களையும் பாதுகாத்து வைப்பானாக. வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.